பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூட வேண்டும் என்று பலத்த குரல் கொடுக்கிறார்கள். நான் அந்த தீவிரவாதிகளை, அந்த பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கும் அடக்கி ஒடுக்குவதற்கும் துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு போய் அவர்களை விரட்டி அவர்கள் உயிரை வாங்குவதற்கும் நாங்கள் ஒருமுகமாக ஆதரிக்கிறோம் அந்த பயங்கரவாதிகளை. ஆனால் யுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும், யுத்தத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுவார்கள், எத்தனை பெண்கள் கொல்லப்படுவார்கள், எத்தனை வயது மூத்தவர்கள் கொல்லப்படுவார்கள். தீவிரவாதத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத லட்சக்கணக்கான மக்கள், பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவார்கள். அவன் பதிலுக்கு வீசுகிற குண்டுகளில் இங்கே இருக்கிற அப்பாவி மக்கள், குழந்தைகள், தாய்மார்கள் இந்தியாவிலே கொல்லப்படுவார்கள். அப்படி ஒரு யுத்தத்தை தேடுகிறதா பாகிஸ்தான்? அப்படி யுத்தத்தை திணிப்பதற்கு இந்திய அரசு முனைகிறதா? கொரியா சண்டைக்கு பிறகு உலகளாவிய யுத்தம் வந்துவிடக் கூடாது என்று உலக நாடுகள் எல்லாம் அக்கறையோடு இருக்கிற போது இவர்கள் போர் வேண்டும், யுத்தம் வேண்டும் என்கிறார்கள். இந்த கருத்திலே எனக்கு உடன்பாடில்லை. தீவிரவாதிகளை தேடி பிடித்து ரவை ரவையாக குண்டுகளை செலுத்தி தலைகளை வாங்கி அவர்களை ஒழித்து கட்டுங்கள், சபாஸ், செய்வோம். ஆனால் அப்பாவி முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மீதமிருந்த தமிழர்களை, இந்தியர்களை பாதுகாத்து கொண்டு போய் வீடுகளிலே வைத்து காப்பாற்றினார்கள். ஆகவே போர் கூடாது என்பது என்னுடைய கருத்து. யுத்தம் வரக்கூடாது, இரு நாடுகளும் அழிந்து போகும் என்பது என்னுடைய கருத்து. தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கு, பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் பாராட்டி ஆதரிக்கிறோம். இதுதான் இந்திய அரசியல் நிலைமையில் இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றனவே, இது பெரும் பயத்தை தருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.